நான் வந்து காமராஜ் நகரில் கண்டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் அங்கே நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணிவிட்டு இங்கே வந்து எங்கள் கட்சி சார்பாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பாக திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து இங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து அதுக்கு செகண்ட் கேண்டிடேட்டாக சப்ஸ்டியூட் கேண்டிடேட் மாதிரி இங்கே நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி என்டிஏ அலையன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். இது வந்து நான் நேற்று கூட பேசியிருந்த மாதிரி திரு ரங்கசாமி ஐயா தலைமையில் தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதில் பாஜகவோட சப்போர்ட்டும் இருக்குது, ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டும் இருக்குது, இதில் எங்கள் லாஜாக்கா எல்ஜேக்கோட சப்போர்ட்டும் இது பூர்ணமாக இருக்குது. இதை கம்பைண்டாக இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எஃபிஷியன்சி, மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைண்டாக இது ஒரு பெரிய ஒரு மகத்துவ வெற்றியை நான் கருதுகிறோம். அதான் மினிமம் நாங்கள் 20 சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வழி செஞ்சிட்ருக்கோம். அதுக்கான உரிய வேலைகள், தொகுதியில் போய் மக்களை சந்தித்து அவங்க இருக்கிற குறைகள்லாம் நேராக சந்தித்து கேட்குறோம். நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய தொகுதியில் வந்து நிறைய விஷயங்கள் ரோடில் இருந்து காவா ரெடி பண்ணுறதுலேருந்து மழைநீர் வந்து ஒழுங்காக போகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நாங்கள் இமீடியட்டாக முடிச்சுட்டு வந்தோடனே எங்கள் கம்பெனி சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேயே வந்து ஒரு போர்ஷன் வந்து கான்ஸ்டியூஷன் ஒதுக்கி ஒன்ஸ் நான் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒஃபிஷியலாக அதை எல்லாமே நாங்கள் செலவு பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். செஞ்சுட்டு இப்போ அதை வச்சு மக்களுக்கு வந்து எப்படி இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும், எப்படி இங்கே இருக்கிற டே டு டே பிரச்சனைகளை எப்படி தீரும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒன்றா இருந்து இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஐயா முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையில் இது வந்து நல்ல ஒரு ஆட்சியாக மிகப்பெரிய ஒரு சாதனையாக பண்ணோம். எலெக்ஷன் முடிஞ்சோம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஒரு டியூ டேட்ஸோட கரெக்டாக ஒரு டைம் ஃப்ரேமோட இதை வந்து எல்லோரும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அந்த எக்ஸிக்யூஷன் பிளானும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மக்களோட ஆதரவு என்றைக்குமே எங்கள் கூட இருக்குங்க நான் நம்புகிறேன். எங்களுக்கு கொடுத்துருக்க சின்னம் வந்து தர்பூசணி சின்னம். கட்சி தலைவர் முதல்வர் ரங்கசாமியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, கண்டிப்பாக அனைத்து தலைவர்களையும் நான் சந்தித்து அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கி, நான் என்னோடய அப்பா கிட்ட முதல்ல பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு, அது போக மத குருக்கள்கிட்டேருந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு என்னோடய சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கிட்டையும் நான் பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு தான் நம்ம இதில் இறங்கியிருக்கோம். அதே மாதிரி அனைத்து தலைவர் கட்சிகளை பார்த்து அவங்களுடைய மரியாதை செலுத்திட்டு நம்ம களை இறங்குவோம். கண்டிப்பாக இதில் என்ன, ஏன்னா கூட்டணி ஆகிப்போச்சு. அதான் இப்போ கல்யாணம் நாங்கள் செஞ்சுட்டோம், பழசை நாங்கள் வந்து பேச விரும்பல. கல்யாணம் ஆகிடுச்சு, இனி வந்து எப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து குடும்பம் நடந்து தான் பார்க்கணுமே தவிர நம்ம பழசை பேசிகிட்டு இருக்கோம்.